அனுபவித்த உண்மை என்பதை நான் மனதார உணர்ந்து சொல்கிறேன். இப்பொழுது நம்முடைய இன்றைய காலம் நாங்கள் சமூக பணி நீனுடைய சேவைகளை ஆற்றிக் கொண்டிருந்த போது பிரச்சனைகள் இவ்வளவு இல்லை. இப்பொழுது எத்தனையோ ஜமாத்துகள் உருவாகிவிட்டன. அந்த பேரை சொல்வதற்கு கூட நான் விரும்பவில்லை. என்னென்னவோ மக்களுக்கு மத்தியில் மாற்றம் என்ற பெயராலும் இன்னும் பல்வேறு காரணங்களை கொண்டு சமூகத்தை கூறு போட்டு விட்டார்கள், சிதறடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலமாக்கள் தங்களுக்கான பணியை மெம்பர் மெஹராபுடன் குறித்துக் கொண்டிருந்தால், இதை நான் பச்சையாக சொல்வதாக இருந்தால் என்னை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மார்க்க சேவையை சமூக சேவையை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது. கிறிஸ்டியர்கள் அவர்களுடைய மார்க்க சேவையை முன்னிருந்து நடத்தக்கூடியவர்கள் பாதிரியார் என்ற பெயர். கோயில்களில் மார்க்க சேவைகளை செய்யக்கூடியவர்களுக்கு பூசாரி என்ற பெயர். அதுபோன்று திருமணம் செய்து வைப்பது, ஜனாதா வந்தாட்டோ அதை தொழுக வைத்து நல்லடக்கம் செய்வது, நல்லது கெட்டது காரியங்களில் மக்களுக்கு வழிகாட்டல் செய்வது போன்ற இவைகளை செய்வதற்குத்தான் ஆளுங்கள் என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், நாம் அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய திறமையை நாம் மேம்படுத்திக் கொள்ள முற்பட்டால், ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் யாரும் கேட்கலாம் என்று மஹல்லாவில் உண்டான அத்தனை பேரும் யோசிப்பார்கள். இந்நாளும் போய் இந்த விஷயத்தை கேட்டால் அவர் சரியான முறையில் வழிகாட்டுவார் என்பதாக தெரிந்தால் அவர் செல்வார். அந்த வழிகாட்டலுக்கு முழு பொறுப்புதாரி உலமாக்களாக இருக்க வேண்டும். குல்லுக்கும் ராயனும் குல்லுக்கும் மகூன் என்ற ஐடியத்தை என்ற அந்த ஹதீஸிலே இமாமாக இருக்கக்கூடியவர் அந்த மஹல்லாவுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சீதேவிகளே, உங்களை நாம் குறை சொல்ல இந்த வாசகத்தை பயன்படுத்தவில்லை. நம்முடைய சேவைகள் மெம்பர் மெஹராபுடன் தூக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கிராத் ஓதுகிறார், வேகமாக சாங்கோபாகமாக பிரசங்கம் செய்கிறார் என்ற இந்த எல்லையுடன் நம்மை நாம் குறிக்கொண்டு விடக்கூடாது என்பதுதான் உங்களுடைய சமூகத்தை நான் தாழ்மையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை. இன்னமல் ஆமால் பின்னியாத் என்று நீங்கள் ஹதீஸை சொல்ல முற்பட்டால், உங்களுடைய ஹதீஸை கேட்க முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் செல்போனில் டச் பண்றாங்க. இது எந்த ஹதீஸ்தாவில் புகாரில் முஸ்லீமோட சியாசத்தால் எதில் வருது ராவியால் எல்லாத்தையும் அடுத்தபடி நீங்கள் அங்கே சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கிறார். போதா வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் நிறைய வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் பயான் செஞ்சு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்வதற்காக ஒரு பயான் தேவையில்லை.